ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டு உருளைக்கிழங்கை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொடிசாக வெட்டி வச்சுக்கணும். அப்போ தான் வேகும் அது சீக்கிரம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கட்டும். ரெண்டும் வதங்கின பிறகு கருகிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கை போட்டுடணும். உருளைக்கிழங்கு கட்டு அது கொஞ்சம் வேகட்டும். வேகிற மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம வந்து அதுக்கு தேவையான மசாலா போடணும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காயப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. கிண்டி விட்டு அது வெந்த பிறகு மஞ்சள் பொடி கொஞ்சம் தேவையான அளவு போட்டு கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகட்டும். இதில் நல்லா கிண்டி கொடுத்து வத்தப்பொடி போடணும். கொஞ்சம் உரப்புக்கு தகுந்த மாதிரி வத்தப்பொடி போட்டு கிண்டி கொடுத்துக்கணும். இப்போது கடைசியாக கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தெரியும், ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றின பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்து அந்த வத்தப்பொடி பச்சை வாசனைலாம் போன பிறகு இந்த உருளைக்கிழங்கு இப்போ சுட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி.